பச்சிளங்குழந்தைகளை கவனிப்பது தொடர்பில் பெற்றோருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். இத்தகைய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் புதிதாக பிறந்த குழந்தைகள் தொடர்பில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவரும் குழந்தைகள் நல மருத்துவருமான டாக்டர் லலிதா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர் லலிதா. வணக்கம். சரி, தாய்ப்பால் கொடுப்பது பிள்ளைக்கு மிகவும் முக்கியம், எல்லா பெற்றோருக்கும் அது தெரியும். ஆனால் எத்தனை வயது வரை டாக்டர் பால் கொடுக்க வேண்டும் தாய்ப்பால்? இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவது என்ன என்றால், நல்ல இம்ப்ரூவ் ஆன டெவலப்ட் கண்ட்ரீஸும் சரி, இந்தியா, ஸ்ரீலங்கா, கல்ஃப் அந்த மாதிரி ஏரியாஸும் சரி, உலகம் பூரா முதல் 6 மாசம் தாய்ப்பால் தவிர வேற ஒண்ணுமே கொடுக்க கூடாது. தண்ணி தேவையில்லை, ஃபார்முலா தேவையில்லை, குழந்தை அழறோது தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணுங்கிறது தான் இப்போ சதி இருக்கிற அட்வைஸ் ஃப்ரம் WHO. இதுல ரெண்டாவது ஒண்ணு ஆட் பண்ணுவேன். தாய்ப்பால் குடிக்கிறது 2 வயசு 3 வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றது முதல் 6 மாசம் வெறும் தாய்ப்பால். 6 மாசத்துக்கு பிறகு வெறும் தாய்ப்பால் பத்தாது, அது கூட வீனிங் ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கணும். சில தாய்மார்களுக்கு பால் சுரக்காம இருக்கலாம், சில தாய்மார்களுக்கு சர்ஜரி இருந்திருக்கலாம் பிரெஸ்ட்ல. ரெண்டாவது அவங்க ஏதாவது மெடிசன் எடுக்கலாம், அதனால தாய்ப்பால்ல அந்த மெடிசன் குழந்தைய பாதிக்கலாம். ஆனா எந்த நிலைமையா இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம், மேல் பால் கொடுக்கணுங்கிறது பீடியாட்ரிஷனோட சேர்ந்து ஆலோசித்து கொடுப்பதுதான் நல்லது. நம்மளா கடைக்கு போய் ஒரு ஃபார்முலாவை வாங்கி நம்மளா கொடுக்கறதுங்கிறது நம்ம அனுமதி கொடுக்க முடியாது. அது ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா நம்ம பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் அவரும் உங்க நிலைமைய பார்த்து பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணி குழந்தை எப்படிதான் தாய் பாலை குடிக்குது எல்லாம் பார்த்து ஒரு டிசிஷன் பீடியாட்ரிஷியனோட சேர்ந்து எடுத்து அதுக்கப்புறம் ஃபார்முலா கொடுக்கு.